நடுராத்திலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின போது கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. கதவுகள் தானாய் திறந்து கொண்டது. கட்டுகள் எல்லாம் கலந்து விழுந்தது. அது ராத்திரி நேரம். சிறைச்சாலைக்காரன், பொதுவாக அந்த சிறைச்சாலை அந்த ஜெயிலர் இருப்பார்ல, பெரிய அதிகாரி, உள்ள ஓடி வந்து தீபங்களை கொண்டு வந்து பார்க்கறான். கதவெல்லாம் திறந்து கிடக்குது. கையில கட்டப்பட்ட சங்கிலி எல்லாம் உடைந்து கிடக்கிறது. அப்ப கைதிகள் எல்லாம் தப்பி போயிட்டாங்க போல. அப்படி போனா மேலதிகாரிகள் வந்து என்னதான் குற்றப்படுத்துவாங்க, என் டியூட்டியை நான் சரியா செய்யலன்னு என்னை அவமானப்படுத்தி எனக்கு தூக்க தண்டனை கொடுத்துருவாங்க. அதை விட நான் மறித்து விட்டால் நல்லது என்று தன்னையே கொலை செய்து கொள்ள தற்கொலை பண்ண முயற்சிக்கிறான். பவுல் பரிசுத்த ஆவியினால் அறிந்து கொண்டு சொல்கிறார், நீ உனக்கு கேடு ஒன்று செய்து கொள்ளாதே, நீ ஒண்ணு மறிக்க தேவையில்லை, கேடு உண்டாக்கி கொள்ளாத, நாங்க இங்கதான் இருக்கிறோம், உனக்கு ஆபத்தில்லை என்பதாய் சொல்லி தற்கொலை பண்ண இருந்து அவனை தடுத்து இயேசுவின் அன்பை சொல்லி அவன் ரட்சிக்கப்படுகிறான். இது உண்மை சம்பவம், வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது.